இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மதுரையில் நடைபெற்று வரும் முருகன் மாநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் கவனம் ஈர்க்கின்றன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம், வந்த கோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம். இந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம், வந்த கோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம். எந்த நாளும் பேதமின்றி செய்தியாளர் சோனை முத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனை முத்தன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது தற்போது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது தற்போது களை கட்டி இருக்கிறது. அதாவது இந்து முன்னணி சார்பில் கடந்த சில தினங்களாகவே இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய 6 படை வீடுகளையும் வந்து தத்துவமாக சிலைகள் அமைக்கப்பட்டு அங்கு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை தரிசித்திருக்காங்க. இந்த நிலையில இன்று வந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது 3 மணிக்கு துவங்கக்கூடிய நிலையில சற்று தாமதமாக துவங்கினாலும் கூட தற்போது பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய இந்த மாநாடானது துவங்கி இருக்கிறது. இதுல வந்து ஆயிரக்கணக்கான, அதாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இதுல கலந்திருக்காங்க. குறிப்பாக இந்து சமயத்தை சேர்ந்த பல்வேறு சமூக அமைப்பினர்கள் மற்றும் பல்வேறு பாஜக, இந்து முன்னணியினர், RSS உள்ளிட்ட பல்வேறு சமுதாய அமைப்புகளை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் இந்த திடல்ல வந்து கூடியிருக்காங்க. அதுல வந்து சிறப்பு விருந்தினர்களாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இதில் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும், இந்து முன்னணியுடைய தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வந்து மேடையில வீட்டிருக்காங்க. அதற்கு முன்னாக பாண்டிச்சேரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கலைத்துறை சேர்ந்தவர்கள் வந்து இந்த மேடையில வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து ஏராளமான பக்தி பரவச அந்த ஆன்மீக பாடல்களும் ஒளிபரப்பு செய்யப்பட்டு பக்தர்கள் முன்னிலையில் பரவசம் விதமாக அமைந்திருக்கிறது. இந்த சட்ட நேரத்துல முக்கிய தலைவர்கள் மேலும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். அதில் வந்து கந்த சஷ்டி கவசம் பாடல் இருக்கிறது. அதில் வந்து முக்கிய நிகழ்வாக அமைய இருக்கிறது. அது சுமார் ஒரு 7-8 மணி அளவில் அது நடைபெற இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். தற்பொழுது முதலே வந்து இந்த சாரையாக ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் வந்து இந்த மாநாட்டு மேடைக்கு முன்பாக வந்து அமரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இந்த மாநாடானது 8 மணி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுதும் கூட அந்த வரிசையில் வந்து ஏராளமான பக்தர்கள் வரக்கூடிய காட்சிகள் பார்க்கிறோம். மேலும் வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்து வருகிறது. தற்போது இந்த இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் கடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பேசி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சோனை முத்தன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.